பிரைஸ் லார்ட். 1 யோவான் 1:7 1 John chapter 1 and verse 7. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். இருளும் வெளிச்சமும் ரெண்டும் ஆப்போசிட்டான ஒரு விஷயம். அதாவது வெளிச்சத்தை நன்மைக்கு அடையாளமாகவும் இருளை பாவத்திற்கு அடையாளமாய் சொல்லுவாங்க. ஏன்னு சொன்னால், தவறு செய்கிறவர்கள் பாவம் செய்கிறவர்கள் எல்லாம் யார் கண்ணுக்கும் தென்படாதபடிக்கு ரகசியமாக இருளில் செய்யணும்னு தான் விருப்பப்படுவாங்க. ஆனால் நன்மை செய்கிறவர்கள் நீதியை செய்கிறவர்கள் தைரியமாக மற்றவரோட பார்வைக்கு வெளிப்படும்படியாய் தைரியமாக நன்மையை செய்வாங்க. அப்பொழுது இந்த இருளில் அப்படின்னு சொன்னால் பாவத்தில் சிக்கியிருக்கிறவங்க, அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்லுவார், அவர் வந்ததோட நோக்கமே என்னன்னு சொன்னால் அந்தகார இருளிலே இருக்கிறவர்களை ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்து வர தான் அவர் வந்தார். அதாவது அந்தகாரமான இருள் அப்படின்றது அந்தகாரமான பாவத்தில் சிக்கி இருக்கிறவங்கள ஆச்சரியமான பரிசுத்தமான கடவுளுடைய வழிக்கு கொண்டு வருவதற்கு தான், அந்த வழியை காட்டுவதற்கு தான் இயேசு கிறிஸ்து இங்கே வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கோம். அப்படி இருக்க நம்ம கடவுளோட பிள்ளைகளாக இருக்கிறோன்னு சொன்னால் கடவுள் ஒளியின் அடையாளமாய் ஒளியின் காரணராக இருக்கிறார். அப்போது அவருடைய ஒளி அப்படின்றது ஞானத்தின் ஒளியாய், நன்மையின் ஒளியாய், நீதியின் ஒளியாய், பரிசுத்தமான ஒரு ஒளியாய் அவர் இருப்பார்னு சொன்னால் நிச்சயமாக அவரை ஃபாலோ பண்ணுற நாமும் அப்படியே நீதியின் வழியில், நியாயத்தின் வழியில், நன்மையின் வழியில் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழும் என்று சொன்னால் அப்பொழுது நிச்சயமாய் நாமும் கடவுளும் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு வாழ முடியும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பெரிய பேலஸில் வேலை செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பேலஸில் வேலை செய்கிறது மாதிரி அதுக்கு ஒரு அடையாளத்துக்குன்னு ஒரு ட்ரெஸ் இருக்கும். அப்படி நம்ம ஒரு நல்ல ராயல் ட்ரெஸ் போட்டு போனோன்னா அந்த பேலஸ்க்கும் மரியாதை, அங்கே வேலை செய்கிற நமக்கும் மரியாதை. இல்லை நான் வீட்டில் இருக்க மாதிரி சாதாரண ட்ரெஸ் போட்டுட்டு போகிறேன், இல்லை நான் அழுக்காக ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நான் அந்த பேலஸில் வேலை செய்கிறேன்னு சொன்னால் நிச்சயமாக அது நமக்கும் அசிங்கம், அந்த பேலஸ்க்கும் அசிங்கம். அப்போது நாம் எப்படி இருக்கோன்றது தான் நம்ம யாரை சார்ந்து இருக்கிறோம், எங்கே இருக்கிறோன்றதுக்கு அடையாளமாக இருக்கிறது. அப்போது நம்ம இப்படி ஆச்சரியமான பரிசுத்தமான ஒளி பொருந்திய ஒரு கடவுளை நம்ம வணங்குறோன்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையும் நிச்சயமாய் அப்படிப்பட்ட பரிசுத்தமான வழியில் நடப்போம் என்று சொன்னால் நிச்சயமாய் கடவுளுக்கோடு கூட நம்ம ஐக்கியப்படுறது மட்டும் இல்லை, கடவுளுக்கு சாட்சியாய் அடையாளமாய் நாமும் வாழ முடியும். அப்படி நன்மையின் வழியில், நீதியின் வழியில், நியாயத்தின் வழியில் பரிசுத்தமான வாழ்க்கை யார் கடவுளோடு கூட ஐக்கியப்பட்டு வாழுறாங்களோ அவங்க நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ.